Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஐஐடி ஜாம், சிஎஸ்சிஆர் நெட், கேட், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோஸ், கேட் எல்லாருக்குமே வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். நேற்று வந்து எனக்கு என்னுடைய நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது ரொம்ப ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஒரு துருதுருப்பாக சொல்கிறது, அந்த நல்ல லாங்குவேஜில் சொல்கிறதுனால ஒரு துருதுருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நேற்று 2 நாள் முன்னே எனக்கு ஃபோன் பண்ணான். அப்போ எனக்கு இந்த வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த பையன் ஃபோன் பண்ணப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்டென்ட்டுமே கையில் இருக்கு மேடம், ஆனால் என்னால் படிக்க முடியலை. இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். எல்லாமே வச்சுருக்கேன், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா கண்டென்ட்ஸுமே கையில் இருக்குது, ஆனால் என்னால் எதுவுமே படிக்க முடியலை அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு வந்து இவ்வளவு நல்ல துருதுருப்பாக இருக்கக்கூடிய பையனுக்கே இப்படி இருக்கேன், மற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி. அப்போ நம்ம ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இதை வந்து மோட்டிவேஷ்னலாக ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இன்னைக்குள்ள வீடியோ, ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன் லெவல். அதுதான் இன்னைக்கு வீடியோடைய டாப்பிக்கு. அதனால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட்டு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பியில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது எதனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணங்களையும், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்டடீஸை எஃபெக்டிவாக கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா, எதனால நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல், ஏன் நம்ம படிக்கிறத நிறுத்துகிறோம், ஏன் அல்லது நம்ம படிக்கிறத ஸ்லோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம். 2024 ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸாமே இல்லை, 2023லேயும் எக்ஸாமே இல்லை, இப்போ 2025ல வந்துடும் அப்படின்னு நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். 2025ல இன்னைக்கு தேதி 9, இன்னைக்கு 8ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த அப்டேட்டும் இல்லை. 2025ல எக்ஸாம் இருக்குமா இல்லையாங்கிறது ஆனுவல் பிளானர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஆனுவல் பிளானர் வெளியாகலை. எனக்கு தெரிஞ்ச, நான் நேற்று ஒரு பையன் ஃபோன் பண்ணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் உட்பட பல பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 எலெக்ஷனை ஒட்டி எக்ஸாம் இருக்கலாம், 2025ல எக்ஸாம் இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நிச்சயமாக நான் அப்படி சொல்லலை. எனக்கு கடந்த 2-3 வருஷமாகவே எக்ஸாம் இல்லை, இந்த வருஷமாவது எக்ஸாம் இருந்தால் தான் ஆஸ்பிரன்ஸ்க்கு நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நேற்று அந்த பேசின பையன்கிட்ட சொன்னது, எலெக்ஷனை குறி வச்சு அவங்க 2026 ஆரம்பத்தில் தான் எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆல்ரெடி ஏற்கனவே சில பேர் என்கிட்ட இதே பாயிண்ட்டு சொன்னாங்க. தெரியல, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் யூஜிடிஆர்பி இதே மாதிரி 2024 எலெக்ஷனை குறி வச்சு தான் வச்சுருந்தாங்க. ஒருவேளை பிஜிடிஆர்பி 2026 எலெக்ஷனை குறி வச்சு வைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நம்ம ஆனுவல் பிளானர் வந்ததுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர்லேயே நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யலை, அப்டேட் ஆகலை. இதனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓவராலாக லேசி ஆகியாச்சு, ஓவராலாக டல் ஆகிட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா, எப்போ எக்ஸாம்னே தெரியாமல் என்னத்தை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போகிறாங்க. இது சரியான மனநிலையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இந்த மனநிலையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்ல போகிறேன். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். இவ்வளோ பணம் இருக்குது, எப்படி படிக்கிறது? வாட் எவர் த காம்படிட்டிவ் எக்ஸாம் பி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும், எதுவாக பிஜிடிஆர்பி இருக்கட்டும், பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்கட்டும், சிஎஸ்சிஆர் நெட்டு, கேட்டு, ஐஐடி ஜாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கோங்க, போர்ஷன்ஸ் நல்ல ஹெவியாக தான் இருக்கும். நம்ம காலேஜில் படித்ததெல்லாம்
போய் இனிமேல் படிக்க போகிறது தான் நிஜம் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அவ்வளோ ஹெவியான சிலபஸை பார்த்த உடனே அப்பா இவ்வளோ எங்கே படிக்கிறது அப்படின்னு ஒரு சோர்வு. இவ்வளோ கான்செப்ட்ஸ் எப்படி படிக்கிற சிஎஸ்ஆர் நெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் அதிகம் பேர் பாதியில் விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு காரணமே தான். இவ்வளோ காலம் இருக்குது, கணக்கே கிடையாது. அவ்வளோ படிக்கணும். சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படித்தாதான் கிடைக்கும். லேசாக நுனிப்புள் மேறதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும், நிறையா வாசிக்கணும், செல்ஃபாக வாசிக்கணும், கிளாஸில் உள்ளதை வாசிக்கணும், எக்ஸெட்ரா. உங்கள் நாலேஜ் ரொம்ப வாஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். அப்படி ரொம்ப இவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்துட்டு அப்பா என்னாலலாம் முடியாது அப்படின்னு ஓடி போகிறது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். அதுக்கடுத்து லேசினஸ், இயற்கையாகவே ஒரு சோம்பேறித்தனம். படிக்கிறதுக்கு காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக உள்ளது இல்லையா சோம்பேறித்தனம். இது எல்லாம் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை ரொம்ப அப்படியே முடிச்சு போட்டு நம்மளால் இனிமேல் படிக்க முடியாது அப்படின்னு தூக்கி வைக்கிறதா. இதில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் கூட சில பேர் விறுவிறுன்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதிலேருந்து எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது, நம்ம எதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்குமே வீட்டில் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அம்பானி வரைக்கும் எல்லாருக்கும், எங்கள் வீட்டு வேலைக்காரம்மாலேருந்து ஆரம்பித்தா அம்பானி வரைக்கும் எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அவரவர் லெவலுக்கு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும், ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் அதை மறந்துடாதீங்க. நம்ம ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடையே இருங்க. அப்போ நம்ம வீட்டில் பண கஷ்டம் வரும்போது ஐயோ நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிருந்தோம்னா இது வந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஜாப் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அவமானங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரே டைட்டிலில் தான் வருது. ப்ரைவேட் ஜாப்ல அதிகம் பேர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் கம்பெனிஸில் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலே அவங்க அங்கே உள்ள பாஸ் நம்மளை திட்டுறது, அவமானப்படுத்துறது, இவங்களுக்கு நம்மளை விட்டால் கதி இல்லைங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் நிறைய ஒர்க் லோடு கொடுக்கறது, மோர் ஒர்க் லெஸ் பே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அதிகமான டைம் ஒர்க் பண்ணுறது, காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 8 மணி 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதனால வரக்கூடிய அவமானங்கள், நீங்கள் அதில் ஏதாவது சரியாக செய்யலை, லேட்டாக ஒரு நாள் 1 நிமிஷம் லேட்டாக போனால் திட்டுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கணக்கே கிடையாது ப்ரைவேட் ஜாப்ல. அதனால ஏற்படக்கூடிய அவமானங்கள், அந்த அவமானப்படும் போது தினம் இல்லை நான் அடுத்த எக்ஸாம் வரும்போது நான் கிளியர் பண்ணிட்டு இந்த அவமானத்தை நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படிங்கிற வெறியோட, அப்படிங்கிற உத்வேகத்தோட, அப்படிங்கிற உறுதியோட நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானா? அது ப்ரைவேட் ஜாப்ல இருக்கிறது எதனால? ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தால தான். வீட்டில் சும்மா உட்காந்துருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான ஃபினான்சியல் சிச்சுவேஷன் வீட்டில் இருக்காது. அப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம அந்த வேலைக்கு போகிற பணத்தை வச்சு வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளும் பரீட்சைக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரைவேட் ஜாப்க்கு போகிறோம் இல்லையா? அப்போ அந்த டிஃபிகல்ட்டிஸை எல்லாம் படும்போது, உத்வேகம் வரணும். இப்போ இன்னைக்கு ஒரு பாஸ் இன்னைக்கு ஒரு அவமானப்படுத்தினார், இன்னைக்கு ஒரு நம்ம சுப்பீரியர் நம்மளை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த அவமானத்துலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை எழுதி நல்ல ஒரு ஜாப்ல போய் உட்காந்துட்டோம்னா இவங்க கண்ணுனால வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற உத்வேகம் மனசுல கட்டாயம் இருக்கு. இவங்க முன்ன வாழ்ந்து காட்டணும், அவங்கள அவமானப்படுத்துறவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற உத்வேகம் நம்ம மனசுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உத்வேகம் ஒரு தீப்பொறியாக மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால எதையாவது அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அதை தான் சொல்லியிருக்கேன், உத்வேகமும் மனசுல ஒரு வெறியும் கட்டாயமாக இருக்கு. திஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் முக்கியமானது. இந்த அவமானங்களால ஏற்படக்கூடிய மனச்சோர்வுக்கு பதிலாக அவமானங்கள் மூலமாக நம்மளுக்கு உத்வேகம் வரணும். பாரு என்னை இப்படியா சொன்னா ஓ முன்ன வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற வெறியோட நம்ம படிக்கணும்.
படிக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் எவ்வளவு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும், எவ்வளவு கான்செப்ட்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப படித்து திரும்ப இது பண்ணி எப்படியாவது நான் படித்தே தீருவேன், எப்படியாவது நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற வெறியோடு நம்மளால் படிக்க முடியும். அது அவமானப்படுறது மூலமாக நம்ம சோர்வடைகிறதுக்கு பதில் இந்த அவமானத்தையே நான் வெற்றி படிக்கட்டா எடுத்துட்டு ஏறுவேன் அப்படிங்கிற மனசுல வெறியும் நம்மளுக்கு ஏற்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கருடைய ப்ராப்ளம்ஸ். எனக்கு ஹோம் மேக்கருடைய ப்ராப்ளம்ஸ் ரீசன்ட் டேஸாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் ஹோம் மேக்கருடைய ப்ராப்ளம்ஸ் ரீசன்ட் டேஸாக புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் கட்டணும்னா கூட அதுதால டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டையோ அல்லது ஹஸ்பண்ட் வீட்டில் பணம் தர மாட்டாங்கன்னா அப்பா அம்மாவையோ அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்காக அது ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷன் தான். அதுக்கு நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால இந்த ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. கணவர் மூலமாகவோ மாமனார் மாமியார் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக. ஹோம் மேக்கர் அப்படின்னோட வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அப்படி கிடையவே கிடையாது. வெளியில போய் வேலை பார்க்குறவங்களோட ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் அதிகமான பணிகளை செய்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பணி எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹோம் மேக்கர்ஸை சாதாரணமாக நினைக்கவே கூடாது. அவங்க உண்மையிலே ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உருகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை ரொம்ப பத்தட்டிக்காக இருக்கும். அதனால ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஆனாலும் இந்த அலுவல்களுக்கு மத்தியில், நம்மளுடைய அன்றாட அலுவல்களுக்கு மத்தியில் ஒரு டைம் ஒதுக்கி இதே இதுதான் என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு முன்னால நான் வாழ்ந்து காட்டுவேன். வீட்டில் உள்ள பண கஷ்டத்தை நான் வேலைக்கு போறது மூலமாக அந்த பண கஷ்டத்தை நான் சரி பண்ணுவேன். அந்த மாதிரியான உத்வேகங்களை எல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு அது ஒரு தினம் 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 அதை மனசுல நினைச்சு 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 அது ஒரு மனசுல தீப்பொறி மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும். எந்த சுச்சுவேஷன்லயும் எவ்வளவு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் நீங்க எல்லாமே படிச்சுட்டீங்க, ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மினிமம் ஒரு 20 MCQஸாவது சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இல்லை நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்கன்னா நிறைய டைம் எடுத்து படிங்க. 2026ல எக்ஸாம் வந்தா கூட உங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான கண்டென்ட் இருக்கு. சரி, நான் 2 கேஸ் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே போன தடவை 105 எடுத்தேன், 106 எடுத்தேன், ஜஸ்ட் மிஸ் ஆனேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஓரளவு சப்ஜெக்ட்ல டச் இருக்கும். அந்த டச் போயிடக்கூடாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு யூனிட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் டச்சில் இருக்க முடியும். எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக ரெடி ஆக முடியும். அப்படி இல்லாமல் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அல்லது நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ தான் நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேங்கிறவங்களா இருக்கட்டும், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் அட்லீஸ்ட் 6 to 8 months ஃபார் எனி எக்ஸாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும், அது PGTRB-ஆக இருக்கட்டும், CSIR நெட்டாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், ஜாமாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அந்த போர்ஷனுடைய ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 months நிறைய ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு டைமாவது படித்து முடிப்பீங்க. அப்போ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை PGTRB எக்ஸாம் 2026ல தான் வருதுன்னா கூட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டைமை எனக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். CSIR நெட்டுக்கும் அப்படி தான். இன்னும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு 2 மாதம் டைம் கிடச்சிருக்கு, இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்குது. அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. உத்வேகத்தோடு படிங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால் இது நான் என்னுடைய வீட்டில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டு, இதில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது, எழுத மறந்துட்டேன். பொண்ணு கிடைக்கல, மேரேஜ் ப்ராப்ளம். கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க, அல்லது ப்ரைவேட் ஜாப்ல இருக்க போதுமான சம்பளம் இல்லைங்கிறதுனால பொண்ணு கிடைக்காம இருக்கக்கூடிய ஆட்கள் 90s கிட்ஸ் ஏகப்பட்ட பேர் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா கண்ணு மூடிட்டு எந்த பொண்ணை பெற்றவனும் கொடுத்துருவான். இப்போ 60 வயசு வரைக்கும் சம்பளம் இருக்கு, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்காத ப்ராப்ளம்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மனசில் ஒரு வெறியோட வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய ப்ராப்ளம், பல்வேறு ப்ராப்ளம்ஸை நான் சொல்லியிருக்கேன், இது போதும் இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ
அதை மனசுல தினமுமே நினைச்சு நினைச்சு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக நான் படிக்கணும், இதற்காக நான் படிக்கணும், இந்த பிரச்சனையை சரி பண்ண நான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டுச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப மனசுல தினம் 4 தடவை நினைச்சு பார்த்துட்டு கட்டாயமா ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு தினம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, தினம் படிங்க. அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர்நெட், ஐஐடி ஜாம், கேட், பாலிடெக்னிக் டிஆர்பியை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கான கிளாஸஸும் ஆரம்பிப்பேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால கொஞ்சம் அது ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடுவேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு, எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையானதும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து பாருங்கள்.